சப்பாத்தி ஆர் பூரி ரெண்டுக்குமே காம்பினேஷன் ஆகிற மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான். ஈஸியான செய்முறையும் கூட. அப்படியே வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பூசணிக்காயை ஸ்கின்னை மட்டும் பீல் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற சைஸில் கட் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துடலாம். பாசிப்பருப்பு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிங்க. இது கூடவே பச்சை மிளகா 5 பல்லு போல் பூண்டு, வெங்காயம், தக்காளி 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு சால்ட்டு, டர்மரிக் பவுடர் 1 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். விசில் ஃபுல்லாக ரிலீஸ் ஆன பிறகு நல்லா மசிச்சு விட்டுருங்க. நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஃப்ரை பேனில் சின்னதாக ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிங்க. கடுகு, மிளகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், சால்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுறலாம். 1 ஸ்பூன் மட்டும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக கோரியண்டர் லீஃப் சேர்த்து வதக்கி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே பூசணிக்காயில் சேர்த்துட்டு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. சால்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா சால்ட்டு சேர்த்துக்கிங்க. நல்லா சுட சுட சப்பாத்தி ஆர் பூரியோடு சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபியை மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி ஈஸி அண்ட் ஹெல்த்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.